இந்த தவறை செய்தாலும் அல்லது இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன். பொண்ணுங்களை குறுகுறுன்னு பாக்குறது சார். அப்படி இருந்தா கூட நான் திருத்திடுவேன் சார். திருத்திடுவீங்க. ஓகே, எப்படி திருத்துறது? பாக்காதுன்னு சொல்லுவேன் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் காதல் எப்படி உங்களை இழுத்துட்டு போச்சு? சார், காதல் என்னை எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபீலை நான் இங்கே தான் சொல்ல முடியும், இங்கே சொல்ல முடியாது. அப்படியா? அப்போ பக்கத்தில் கொடுத்துருங்க. என்னென்னலாம் பண்ணி உங்க கணவரை என்கரேஜ் பண்றீங்க? ஃபிட்டா இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் என்கரேஜ் பண்றீங்க? டெய்லி அவருக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவேன். டெய்லி மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவீங்க? அபௌட் ஃபிட்னஸ், எப்படி பைசெப்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் இன்னும் ப்ராட் ஆர்ம்ஸா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் டெய்லியும் அனுப்புவேன். ஒர்க் அவுட் வீடியோஸ் நிறையவே அனுப்புவேன் அவருக்கு. இப்போ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு delete பண்ணுவீங்களா இல்ல பார்க்காமலே delete பண்ணுவீங்களா? நான் ஒரே அடபடம் அம்மா மூஞ்சி ஓட்டப்படும் மாயா ஒரே பழையப்படும் என்ன கண்ணு ஓடும் என் கூட மாமா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஓகே சார், நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும், அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, ஃபேஷனாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் தைச்சி விட்டு கால் அமைக்க விடணும். அது இல்லை சார், அப்படி அர்த்தம்னா வீட்டில் வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். விஷயம் அது இல்ல தம்பி, எனக்கு கை கால வலிக்குது, வீட்டு வேலைகளை நீங்க பாருங்கன்னு அதுக்கு அர்த்தமா? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா லைக் அவங்க உண்மையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன அர்த்தம் அப்ப அதுக்கு? வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டோம். அவ்வளவு. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்றப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரின்னு கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். நான் என்ன கேட்குறேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி அது அந்த ஆளுக்கு புரியாம, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வெளியே போவோமான்னு கேட்டு, அதுக்கப்புறமும் புரியாம, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வெளியே போய் பானிபூரி சாப்பிட்டு வருவோமான்னு நீங்க ஏன் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க? அதுக்கு நேரா ஒரு பானிபூரி சாப்பிட்டு வருவோமானே கேட்கலாமே.